வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பரங்கிக்காய் பாயசம் தான் பண்ண போறோம். கேட்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கா? பயப்படாதீங்க, டேஸ்ட் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பைத்தங்கஞ்சியோட டேஸ்ட் பிடிக்கும்னா கட்டாயம் இந்த பாயசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த பாயசத்துல பரங்கிக்காய் பாசிப்பருப்பு சேர்த்து போட்டு பண்ண போறோம். கொஞ்சமா பாசிப்பருப்பு சேர்த்தாலுமே உங்களுக்கு பாயசம் நிறைய வரும், ஏன்னா இதுல நம்ம பரங்கிக்காய் சேர்த்திருக்கோம். இன்னொரு சின்ன ஹேக் சொல்லட்டுமா? நீங்க சாம்பார் பண்ற அன்னைக்கு இந்த பாயசத்தை பண்ணலாம். ஏன் அப்படி நான் சொன்னேங்கிறது உங்களுக்கு வீடியோல போக போக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாயசம் பண்றதுக்கு நான் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேங்க. மஞ்சள் பூசணிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற விதை, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளஷுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தோல் சீவினதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீசஸா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1.25 1.5 கப் அளவுக்கு நான் மஞ்சள் பூசணிக்காய் யூஸ் பண்ண போறேன். யூஸ்வலா ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பார்ல மஞ்சள் பூசணிக்காய் போடுவாங்க. ஏன்னா ஒன்னு டேஸ்ட்டுக்கு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வால்யூம் குவான்டிட்டி வரும், அதுக்காக சேர்ப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த பாயசம், நம்ம கொஞ்சமா பூசணிக்காய் பருப்பு போடுற மாதிரி இருக்கும், ஆனா உங்களுக்கு நிறைய பாயசம் கிடைக்கும். முதல்ல கடாயில 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். நல்லா கமகமன்னு வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டா உங்களுக்கு கலர் மாறணும். வறுத்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இதுல தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கலஞ்சி அலுமின பைத்தம் பருப்பு கூட நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பைத்தம் பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு பரங்கிக்காய் சேர்த்திருக்கேன். இப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்க சாம்பார் பண்றீங்கன்னா இதே அளவை டபுள் பண்ணிட்டு இதுலயும் கொஞ்சம் எடுத்து நீங்க சாம்பார் கூட பண்ணிக்கலாம். ஒரு 5 ஆல்மண்ட்ஸை இதுலயே சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கிரன்ச்சுக்காகவும் ரிச்னஸ்க்காகவும் தான் நான் ஆல்மண்ட்ஸை வேக வைக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க மஞ்சப்பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டீங்கன்னா நல்லா மையா குழஞ்சி வெந்துடும். இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பால் ரெடி பண்றதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. சின்ன சின்ன பீசஸா தேங்காவை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். முதல் பால், 2வது பால் நம்மளுக்கு ரெண்டுமே தேவைப்படும். நார்மல் மில்கோட தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ குட்டி குட்டியா சாப் பண்ண தேங்காவை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். அதே மாதிரி தேங்காய் பால்ல 2வது தின்னா எடுக்கிற தேங்காய் பாலை நீங்க கொதிக்க விடலாம். முதல்ல ஒரு திக் தேங்காய் பால் இருப்போம் இல்லையா, அதை எப்பவுமே கொதிக்க விடக்கூடாதுங்க, திரிஞ்சு போயிடும். அதனால எப்பவுமே அதை கொதிக்க விடாம இருக்கிறது உடம்புக்கும் நல்லது. சாப் பண்ணி போட தேங்காய் பீசஸை அப்படியே ட்ரையா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு திக் முதல் தேங்காய் பால் கிடைக்கும். வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேல தேங்காய் திப்பி இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2வது தின் தேங்காய் பால் கிடைக்கும். அதையுமே வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். 2 தேங்காய் பாலுமே கலக்காம தனியா எடுத்து வச்சுக்கோங்க. முதல் தேங்காய் பாலை நம்ம கடைசி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேர்ப்போம். 2வது தேங்காய் பாலை நம்ம இந்த பாயசத்துல சேர்த்துட்டு கொதிக்க விடுவோம். 1 கப் திக் தேங்காய் பால், 1.25 கப் அளவுக்கு 2வது தின் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, முதல் தேங்காய் பால் நல்லா திக்கா இருக்கும், 2வது தேங்காய் பால் தண்ணியா இருக்கும். தேங்காய் உடைச்சு பால் எடுக்கிறதுக்குள்ளேயும் அங்க எனக்கு பூசணிக்காய் பைத்தம் பருப்பு வெந்து ரெடி ஆயிடுத்து. குக்கர்ல இருந்து வெளியே எடுத்துட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 2 ஏலக்காயிலேருந்து விதையை மட்டும் எடுத்துட்டு நான் இதுல சேர்த்துக்கிறேன். தோல் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயில மாட்டும், அதனாலதான் விதை மட்டும் சேர்த்திருக்கேன். இதுல சேர்க்க வேண்டாம்னா நீங்க ஏலக்காய் பொடியை இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய்க்கு அப்புறமா இதுல நான் கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜாதிக்காய், அதாவது நட்மேக்க துருவிட்டு சேர்த்துக்கிறேன். பயங்கர வாசனையா இருக்கும், ஸோ ரொம்ப கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதுலயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்லயே நான் முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையுமே வறுத்துக்க போறேன். எவ்வளவு முந்திரி வேணுமோ அவ்வளவு முந்திரியை சாப் பண்ணி சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா நீங்க திராட்சை பழத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்டே திராட்சை பழம் சேர்த்துட்டீங்கன்னா கருகிடும், கருகிட்டுனா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால முந்திரி வறுப்பட்டதுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல திக்னஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெய்ல வறுத்த இந்த அரிசி மாவு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பாயசம் ஃபீல் பிளஸ் ஒரு திக்னஸ் கொடுக்கும். இதுதாங்க நான் இந்த பாயசத்துக்கு கேம் சேஞ்சர்னே சொல்லுவேன். இப்போ இந்த அரிசி மாவு லைட்டா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூசணிக்காய் பருப்பு மிக்சரை இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டியோட பேக் சைடு வச்சு எதாவது லம்ஸ் இருந்தா உடைச்சு விட்டுருங்க. டக்குன்னு கலரிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா உருண்டை கட்டாதுங்க. இப்போ இந்த மிக்சர் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க கொதிக்க அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். திக்கா இருக்கட்டும்ங்க, ஏன்னா நம்ம 2வது தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் எல்லாம் சேர்க்கும் போது பாயசம் நம்மளுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில வரும். இந்த ஸ்டேஜ்ல நான் 1.25 கப் அளவுக்கு 2வது தேங்காய் பால், அதாவது தின் தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க விடுறேன். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதுல நம்ம ஸ்வீட் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் எனக்கு கரெக்டா இருந்தது. நான் இன்னைக்கு ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நல்லா ப்ரௌன் சுகர் கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுவுமே நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதில் ஸ்வீட் சேர்த்தோன்னே மறுபடியும் தண்ணி ஆகுங்க. மறுபடியும் திக்கார வரைக்கும் 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்மளுக்கு வெள்ளத்தோட பச்சை வாசனையுமே போயிடும். இப்போ உங்களுக்கு தேவைப்படுற அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு திக் தேங்காய் பால் சேர்த்துட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். திக்கான ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்க விடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பயமா இருக்குன்னா சேஃபா சைடுக்கு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட அந்த முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கடைசியா ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டீங்கன்னா நம்மளோட பம்கின் பாயசம் ரெடி. கொஞ்சமா பாசிப்பருப்பு, கொஞ்சம் பரங்கிக்காய் இருந்தா நிறைய பாயசம் சூப்பரா ரெடி பண்ணிடலாம். நம்ம போட்ட அளவுக்கு பாருங்க, எனக்கு ஒரு கடாய் ஃபுல்லா பாயசம் வந்திருக்கு. ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்காக கடைசியா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சூடா டம்ளர் சாப்பிடும் போது இது ஒரு மீலாவே மாறிடும், அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ பாயசம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, பரங்கிக்காய் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுத்து. இந்த சூப்பரான பாயசத்தை உங்க வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.